நெதன்யாகு அடுத்த அதிரடி, காசா இனி இஸ்ரேலுக்கு சொந்தமா? காசாவை முழுமையாக கைப்பற்றி தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்மொழிந்த முடிவுக்கு அந்நாட்டு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதற்கு பல முனைகளில் இருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. சீனா, துருக்கி, பிரிட்டன் உள்ளிட்ட நாடுகளும் ஐக்கிய நாடுகள் சபையும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளன. எதிர்ப்புகளை சமாளித்து விடலாம் என்ற நோக்கில் இஸ்ரேல் தனது ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை அரங்கேற்றவும் தொடங்கிவிட்டது. இஸ்ரேலின் இந்த நடவடிக்கை, காசாவின் நிலை, சர்வதேச சமூகத்தின் நிலைப்பாடு, உள்நாட்டில் நிலவும் ஆதரவு, எதிர்ப்பு ஆகியனவற்றை தெளிவாக பார்ப்போம். முதலில் காசாவை முழுமையாக கைப்பற்றுதல் அல்லது ஆக்கிரமித்தல் என்றால் என்ன என்று சற்று தெளிவாக பார்ப்போம். கடந்த அக்டோபர் 7, 2023 அன்று பாலஸ்தீன விடுதலை ஆதரவு இயக்கமான ஹமாஸ் இஸ்ரேல் மீது வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதில் 1200 பேர் கொல்லப்பட்டனர். 251 பேர் பிணை கைதிகளாக பிடித்து செல்லப்பட்டனர். இதனை அடுத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியது. இஸ்ரேல் நடத்தி வரும் பதில் தாக்குதலில் காசாவை சேர்ந்த 61,000 பேர் உயிரிழந்துள்ளனர். ராணுவ தாக்குதல் உயிரிழப்புகளோடு இப்போது பட்டினி சாவும் மரண எண்ணிக்கையே அதிகரித்து வருகிறது. காசாவில் இஸ்ரேல் ராணுவ தாக்குதலால் பாதிக்கப்படாமல் எஞ்சியுள்ளது அப்பகுதியின் 25% மட்டுமே. அங்குதான் போரில் உயிர் பிழைத்த மிச்சம் மீதி பேர் தஞ்சமடைந்துள்ளனர். எஞ்சியுள்ள இந்த பகுதிக்குள் ராணுவ படைகளை குவித்துவிட்டால் காசாவை இஸ்ரேல் முழுமையாக கைப்பற்றியதாகிவிடும். இதன் மூலம் ராணுவத்தினால் மட்டுமல்ல, அரசியல் ரீதியாக, மத கலாச்சார ரீதியாக காசாவை இஸ்ரேல் கட்டுப்படுத்தும். ஒரு பக்கம் உணவு பஞ்சம், மறுபக்கம் காசா முழுவதையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரும் இஸ்ரேலின் முடிவு. இவற்றுக்கு இடையே பசித்த வயிறும் வறண்ட கண்களுமாக உயிரை கையில் பிடித்து கொண்டு துயரத்தின் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் காசா மக்கள். இந்த சூழலில் காசா மீதான தாக்குதல்களை நிறுத்த ஹமாஸ்களை ஆயுதமற்றவர்களாக வேண்டும், பிணை கைதிகளை மீட்க வேண்டும், காசா பகுதியில் இருந்து படைகளை படிப்படியாக திரும்ப பெற வேண்டும், அப்பகுதியை இஸ்ரேல் பாதுகாப்பு வளையத்துக்குள் கொண்டு வர வேண்டும், அங்கே ஹமாஸ் பாலஸ்தீன தலையீடு இல்லாத ஒரு தலைமையை உருவாக்க வேண்டும் என்ற பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் 5 கோட்பாடுகளில் உடன்படுவதாக இஸ்ரேல் அமைச்சரவை தெரிவித்துள்ளது. விதவிதமான வார்த்தைகளில் சொல்லப்பட்டாலும் இது காசாவை கைப்பற்றுவது தவிர வேறொன்றும் இல்லை. ஆனால் இந்த முடிவுகளை இஸ்ரேல் எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லாபிட் கடுமையாக எதிர்த்துள்ளார். இது ஒரு பேரழிவுக்கு வழிவகுக்கும் பேராபத்தான முடிவு என்று அவர் விமர்சித்துள்ளார். சீனாவும் இஸ்ரேலின் முடிவு மீது தனது ஆழ்ந்த அக்கறையை வெளிப்படுத்தியுள்ளது. அந்நாட்டு வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர், காசா பாலஸ்தீனியர்களுக்கு சொந்தமானது, காசாவை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவது என்ற அபாயகரமான முடிவை இஸ்ரேல் உடனடியாக நிறுத்தி வைக்க வேண்டும். காசாவில் தற்போது நிலவும் மனிதாபிமான சிக்கலை தீர்க்க சரியான வழி பிணை கைதிகள் விடுவிப்பை உறுதி செய்வதோடு உடனடியாக போர் நிறுத்தத்தை அமலுக்கு கொண்டு வருவது மட்டுமே. காசாவில் போர் நிறுத்தத்தை அமல்படுத்த சர்வதேச சமூகத்துடன் இணைந்து இஸ்ரேலுக்கு உதவ நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று கூறியுள்ளார். நெதன்யாகுவுக்கு எதிர்ப்பு உள்நாட்டிலும் வலுத்துள்ளது. இஸ்ரேலின் டெல் அவிவ் கடற்கரையில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகம் அருகே தன்னார்வலர்கள் நடத்திய பேரணியில் போரை உடனடியாக நிறுத்த நெதன்யாகுவுக்கு அறிவுறுத்துங்கள் ட்ரம்ப், பிணை கைதிகள் நலனை, ராணுவ வீரர்களின் உயிரை அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கும் இந்த முடிவை அவர் கைவிடுமாறு அறிவுறுத்துங்கள் என்று கோரினர். இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சக முன்னாள் இயக்குனர் ஆலன் லியல், காசாவை கைப்பற்றும் திட்டம் இஸ்ரேலை இன்னமும் தனிமைப்படுத்தும், இந்த போர் முடிவுக்கு வர வேண்டும், ஆனால் இஸ்ரேல் அதற்கு எதிர்மறையாக செயலாற்றி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த உலகமும் காசா விவகாரத்தில் சொல்வதை இஸ்ரேல் புறக்கணிக்கிறது. ஒரு தூதரக அதிகாரியாக இருந்த அனுபவத்தில் இஸ்ரேலின் இந்த செயலுக்காக நான் மிகவும் வருந்துகிறேன். இஸ்ரேல் அரசுக்கான துணிச்சல், நாம் எந்த முடிவு எடுத்தாலும் அமெரிக்கா அதனை ஆதரிக்கும் என்ற எண்ணத்தில் இருந்து வருகிறது. ஆனால் காசா பிரச்சனையில் இஸ்ரேலின் நிலைப்பாட்டை எதிர்த்து சர்வதேச சமூகம் வலுவான எதிர்ப்பு குரலை கொடுத்தால் அமெரிக்கா அதற்கு செவிசாய்த்தே ஆக வேண்டும் என்று கூறியுள்ளார். எதிர்ப்புகள் இப்படி இருக்க இஸ்ரேல் முயற்சியை ஆதரித்து கடந்த ஜூலை 30 பிரம்மாண்ட பேரணி ஒன்று அங்கே நடந்துள்ளது. காசாவின் வடக்கு முனையில் இஸ்ரேலியர்கள் குடியமர்த்தப்பட வேண்டும் என்று அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இதனை ஒட்டி காசாவில் யூதர்களை குடியேற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை ஆதரித்து 1000 குடும்பங்கள் கையெழுத்திட்டுள்ளன.
காசா போரை முடிவுக்கு கொண்டு வர முயற்சிப்பதாக கூறி வரும் டிரம்பிடம் காசாவை இஸ்ரேல் முழுமையாக கைப்பற்றுவதை ஆதரிப்பீர்களா என்ற கேள்வி முன்வைக்கப்பட அது முழுக்க முழுக்க இஸ்ரேல் சார்ந்தது என்று பட்டும் படாமலும் சொல்லியிருந்தார். உண்மையை சொல்வதென்றால் போரை நிறுத்துவேன் என்று முழங்கும் டிரம்ப் இதுவரை வெளிப்படையாக இஸ்ரேலுக்கு எவ்வித அழுத்தமும் நெருக்கடியும் கொடுக்கவே இல்லை என்பதுதான் நிதர்சனம். சிக்கல் என்னவென்றும் தீர்வு இதுவல்ல என்றும் தெரியும். ஆனாலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு அமைச்சரவையில் பேசிய போது, நாங்கள் எங்களை விடுவித்துக் கொள்ள விரும்புகிறோம், காசா மக்களை ஹமாஸின் கோரமான பயங்கரவாதத்தில் இருந்து விடுவிக்க விரும்புகிறோம், காசாவை நாங்களே வைத்துக் கொள்ள விரும்பவில்லை, ஆனால் அங்கு பாதுகாப்பு வளையத்தை உருவாக்க விரும்புகிறோம், காசாவை ஆட்சி செய்யவும் விரும்பவில்லை என்று சூசக உரையாற்றியுள்ளார். காசாவில் கள நிலவரத்தை சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர் ஒருவர் காசாவின் காட்சி ஊழிக்காலத்தின் சாட்சி என்று விவரித்திருக்கிறார். காசாவில் 1-5 வயதுக்குள் இருக்கும் 12,000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மனிதம் உள்ளவர்கள் அனுப்பிய நிவாரண பொருட்கள் பெரும்பகுதி எல்லைகளில் தடுக்கப்பட்டு கிடக்கிறது. வான்வழியாக இறைக்கப்படும் நிவாரண பொருட்கள் இடிபாடுகள், சிதிலமடைந்த கட்டிடங்களில் சிக்கிக் கொண்டு கிடக்கிறது. அதை எடுக்க சென்றாலும் மரணம், எடுக்காவிட்டாலும் மரணம் என்று அலைந்து திரிகிறார்கள் காசா மக்கள். நாம் வாழும் இதே பூமியில் தான் அவர்களும் இருக்கிறார்கள். அவர்களைப் போல் போரினால் பாதிக்கப்பட்ட எண்ணற்ற பேரும் இருக்கிறார்கள். ஒரு துண்டு நிலம், நீங்கள் தூக்கி பிடிக்கும் ஏதோ மதம் அல்லது ஏதேனும் கொள்கைகளுக்காக உயிர்களை பலி கொடுக்கும் இரத்த சரித்திரத்திற்கு முற்றுப்புள்ளி வைப்பீர்களாக என்பதை உணர்த்தும் விதமாக அமைந்துள்ளது அந்த பத்திரிகையாளரின் பதிவு.